போய் சேர்வானா முடியாது, அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடும். அது வர்றது ஒரு செகண்ட் தான் தேவைப்படும், ரொம்ப நேரமே ஆகாது. ஒரு 2 நாள் புரட்டி உருட்டிட்டு நடந்தா தான் செய்ய முடியும். 2 நாள் அங்கிட்ட அதாட்டி மரம் உளுந்து செடி உளுந்து இப்படின்னு ஒரு 2-3 நாள் இந்த அழிகிறதுக்கு எடுத்துக்கிடுச்சுன்னு வைங்க. அப்ப வீட்டுக்கு போக சொல்லணும், எல்லாத்தையும் எச்சரிக்கை சொல்லணும், என்னென்னமோ பண்ணவெல்லாம் சொல்லணும். அதெல்லாம் கிடையாது. வீட்டுல இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள ரோட்ல நின்றா வீட்டுக்குள்ள போக முடியாது, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வெளியே வர முடியாது. அவ்வளவு செகண்ட்ல நினைச்சுனே அது நடந்து முடிந்த உடனே இந்த யாசின் சூறாவுல 36வது சூறாவுல 50வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை இன்னும் சுவைபட இதை விளக்கமாக சொல்கிறார்கள். இந்த உலக முடிவு நாள் அழிவு நாள் எப்படி வரும் என்று கேட்டால், وَقَدْ نَشَرَ رَجُلَانِ ثَوْبَهُمَا بَيْنَهُمَا فَلَا يَتَبَايَعَانِهِ وَلَا يُتَبِيَانِهِ. இந்த கியாமத் நாள் எப்படி வரும் என்று கேட்டால், ஒரு புடவையை காட்டி, புடவைன்னு சொல்றாங்க பெருநா நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு புடவையை காட்டி 2 பேரும் பேரம் பேசிக் கொண்டிருப்பார்கள். இவன் வாங்கி இருக்க மாட்டான், வித்தும் இருக்க மாட்டான், புட்டு முடியாந்துரும். அவன் வாங்கி இருக்க அவங்க கையில புடவை, இவங்க கையில காசு இருந்துகிட்டு இருக்கும் போது என்ன செய்யறேன் வந்து பேரம் பேசி முடிக்கிற கூட டைம் இருக்காது. ஒரு பேரம் பேசுறது ஒரு 5 மழை வந்து வேகம் பேசி போவோமே, அப்படிலாம் ஒரு டைம் இருக்குமா? அப்படி இந்தாங்க புடவைன்னு போயிட்டு அவ்வளவுதான். அவ்வளவு என்ன மாதிரி பாஸ்டா வருங்கிற பின்னாடி வருது, பாஸ்டா வருங்கிற மட்டும்தான். இதுல புடவையை வைத்துக் கொண்டு 2 பேர் விலை விசாரித்துக் கொண்டிருப்பார்கள். அதுக்கடையில வாங்கி இருக்க மாட்டான், வித்தும் இருக்க மாட்டான், அவ்வளவு பாஸ்டா ஒடியாந்துரும், அவ்வளவு சீக்கிரம் வந்துருமா. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு தக்குமன்ன சாத்து ஒரு மணி அந்த கியாமத்தினால் அழிவு நாள் எப்படி ஏற்படும் என்றால், வகத் இன்சரபர் ரஜுலு பிலபனி லகஹதிஹி ஃபலா யதாமுஹு. பாலை கறக்குவான். பால் தான் அங்க முக்கியமான உணவு, பேரிச்சம்பழமும் பாலும் தான் உணவு. சோறு அரிசி பருப்புலாம் அது பின்னாடி உள்ள இப்போ இந்த வசதிகளை கிடைச்சது. அந்த காலத்துல பால் பேரிச்சம்பழம் தான். இப்படி பாலை கறக்குவான், வாய்கிட்ட கொண்டு போவான், அப்படி போயிடுவான். குடிக்க கூட டைம் இருக்காது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கறந்த பாலை வாயில கொண்டு வருவான், குடிக்கிறதுக்குள்ள கியாமத் வந்துடும். இப்ப வரும்போது சூற ஊத்தான் வைங்களா, அவ்வளவுதான். சூற ஊதுனா அவ்வளவுதான். இவ்வளவு செகண்ட் எவ்வளவு செகண்ட் வரும்? 2 செகண்ட் 1 செகண்ட் கூட தேவைப்படாது. அந்த 1 செகண்ட் டைம் கூட அல்லாஹ் தரமாட்டான், அவ்வளவு பாஸ்டா வந்து விடும். அதே மாதிரி சொல்றாங்க, வல தகூமன்ன சாத்து இந்த கியாமத் நாள் எப்படி வரும் என்று சொன்னால், வஹுவ யுலீது ஹவ்லஹு ஃபலா யஸ்கா பிஹி. அவனுடைய நீர் தடாகத்தை அப்பதான் கட்டி மண்ணுனால என்ன செய்வான், ஒரு தொட்டில் மாதிரி தயார் பண்ணி அப்படி பூசிக்கிட்டு இருப்பான். தண்ணி ஊத்துறதுக்காக வேண்டி பூசிக்கிட்டே களிமண்ணை வச்சு பூசிக்கிட்டே இருப்பான். அப்படியே கை நின்று போயிடும், கூட்டுட்டு போயிடும். அந்த தண்ணி அவனால் குடிக்க முடியாது. அதை போட்டது போட்டபடிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. போட்டது போட்டபடிதான். அப்படியே எழுதுனா பேனா வச்சு இப்படி போயிருவான், அவங்க படுத்துக்கணும் இப்படி போயிருவான், கக்கூசுக்கு வந்தா போயிருவான், இப்படி வெளியே வந்து போயிருவான். நினைக்க முடியாது. என்னென்ன கண்டிஷன்ல அவன் இருக்கிறானோ அப்படி அவ்வளவு பாஸ்டா போயிருவான். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கக்கூசுலாம் நாகரிகம் இல்லாதனால இப்படி சொல்றாங்க. அவங்களுக்கு சரி, நம்ம சொல்லிக்கலாம், அவங்களுடைய சொல்லக்கூடாதுனால அது மாதிரி இதெல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி சொல்றாங்க, வல தகூமன்ன சாத்து இந்த கியாமத் நாள் எப்படி வரும் தெரியுமா? வகத் ரஃபா அஹதுக்கும் அக்லதஹு இலா ஃபீஹி ஃபலா யதமுஹா. அவன் ஒரு கவலை உணவை எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு போவான், உள்ள போறதுக்குள்ள வந்துடும். கொண்டு போகும்போது சூடு குதிச்சான்னு வைங்க, அவ்வளவுதான். உள்ள வரைக்கும் போயிடுவோம், அவ்வளவு டைம்லாம் இருக்காது, அதோட முடிஞ்சு போயிடும். அப்ப சைனட்டை விட பாஸ்ட். சைனட் இருக்குல்ல, நாக்கில நக்கணும் கொஞ்சம் டைம் எடுக்குமே, அவ்வளவுலாம் டைம் கிடையாது. அவ்வளவு பாஸ்டான மௌத்து, இவ்வளவு வேகமான மௌத்து வேற எதுக்குமே வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 6506, 7121 ஆகிய ஹதீஸ்களில் நீங்கள் பார்க்கலாம். இது அல்லாஹ் கூட திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 16வது சூராவுல 77வது வசனத்தில், வலில்லாஹி கைபு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களிலும் பூமியிலும் மறைவாக இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். வமா அம்ரு ஸாஅத்தி இல்லா கலம்ஹில் பஸர். அதாவது கியாமத் நாள் என்பது கண்மூடி திறப்பதுதான். ரொம்ப 6 மாசம் டைம்ல எனக்கு தேவை கிடையாது. எவ்வளவுதான் அழிக்கிறதுக்கு டைம்? ஒரு கண்ணை மூடி திறக்க உனக்கு எவ்வளவு டைம் ஆகும்? மொத்த உலகத்தையும் காலி பண்ண எனக்கு அவ்வளவு போதும். மொத்த உலகத்தையும் அழிச்சு கம்ப்ளீட்டா காலி பண்றதுக்கு எவ்வளவு நேரம்? கண்மூடி திறக்கிறது அல்லாஹ் சொல்றான். நான் அன்னைக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன், அல்லாஹ்வுடைய வேகம் அதை விட பாஸ்ட். நம்மள்கிட்ட உள்ளதுல அதான் பாஸ்ட். எது? கண்மூடி திறக்கிறது. அது இருந்தாலும் கரெக்டா சொல்லணும் இருக்கா? அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அவு அக்ரபு, அதை விட கம்மி நம்ம யூஸ் பண்றது இல்ல. கண்மூடி திறக்கிறது தானே நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். ரொம்ப பாஸ்டுக்கு உதாரணம் காட்டுறது என்ன செய்வோம்? கண்மூடி திறக்கிறதுக்குள்ள வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேல ஒரு உதாரணம் உங்ககிட்ட இல்ல. அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அது உங்ககிட்ட உள்ளதுக்காக அதை சொல்றேன்டா, அவங்க அக்கறவு அதை விட கம்மி. கண்மூடி திறக்கிறதுல ஒரு காவாசி வச்சுக்க, ஒரு பாதியை வச்சுக்க, அப்படிங்கிற கண்ணை மூடுறது மட்டும் வச்சுக்க.
இல்லாட்டி 3 கண்ணை திறக்கிறது மட்டும் வச்சுக்க அரச கண்டு அவ்வளவு போதுங்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்யறான் 1677 சொல்லி காட்டுகிறான். இப்படி இந்த கியாமத் நாளை பொறுத்த வரைக்கும் சில பேர் கேட்டு குறிப்பாங்க 2010 வரப்போகுது 2040 அதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே தெரியாது, எப்ப வருங்கிறது தெரியாது. அதுக்கான எந்த ஒரு அறிகுறியோ ஒரு அடையாளங்களோ வரக்கூடிய அடையாளங்கள் சிலது இருக்கிறது, டேட்டா அது காட்டாது. அந்த குறிப்பிட்ட அந்த காலம் நெருங்கி விட்டது அப்படின்னு காட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாள் நெருங்கிருச்சுன்னு சொன்னாங்க. நெருங்கிருச்சுன்னு சொல்லி போய் 1400 வருஷம் ஆச்சு. அதனால நெருங்கிருச்சுன்னு அந்த நெருக்கத்தை உங்களுக்கு கண்டுபிடிக்கவே இயலாது. அது திடீர்னு தான் வரும், யாருக்கும் சொல்ல இயலாது. எப்படி வரும்? இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் குண்டு போட்டு அழிக்கிறான், பலமாரி அழிக்கிறான், சுனாமி, வெள்ளம், புயல் இப்படிலாம் அழிக்கிறாங்கல்ல. எதை கொண்டு நம்ம அழிக்க மாட்டான மனுஷன் அதை கொண்டு எல்லாம் அழிக்கிறான். அழிக்கிறதுனா நம்ம எதை வச்சு அழிப்போம்? விஷத்தை கொடுத்து அழிப்போம், தண்ணியை விட்டு அழிப்போம், புயலை விட்டு அழிக்குவோம். ஆனா ஒரு காற்றையாவது எதையாவது ஒண்ணு அழிக்கிற ஒரு மெட்டீரியலா இருக்கணும்ல. சத்தம் அழிக்குமா? நான் பேசிக்கிட்டு இருக்க நீ செத்து போயிருவீங்களா? அப்போ ஒரு சத்தத்துல அழிக்கிறது அவன் ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் முடியும் போல இருக்கு. அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, அழிக்கிறதுக்காகவும் ஒரு சத்தம் தான், திரும்ப எழுப்புறதுக்கும் ஒரு சத்தம் தான். 2 தடவை அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த உலகத்தை என்றைக்கு அழிக்க நினைக்கிறானோ அந்த செகண்ட்ல ஒரு சத்தம் வரும். 2 தடவை சூர்னு சொல்றோம்ல, சூரி என்று சொன்னால் அந்த வாயில் வைத்து ஓசை எழுப்பக்கூடிய ஒரு வாத்தியத்துக்கு பேர் சூர். இந்த நாயனம் சொல்றாங்களே, நாயனம், குழலு, புல்லாங்குழல் பல மாதிரி சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி வாயில் வைத்து ஓசை எழுப்புறாங்கல்ல, அந்த மாதிரி வாத்தியத்துக்கு பேர் தான் சூர். அது மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான்னா, சூர்ல ஒரு வாத்தியத்திலிருந்து ஒரு சவுண்ட் ஒண்ணு வரும், அவ்வளவுதான். அந்த சவுண்டோட முடிஞ்சு போச்சு. அந்த சவுண்ட் ஒரு மைக்ரோ செகண்ட்ல முடிஞ்சு போயிடும். கண்மூடி திறக்கிற நேரம் ரொம்ப நேரமா இல்ல, 2.5 மணி நேரத்துக்கு சவுண்ட விட்டு அந்த எரிச்சல்ல செத்து போயிடுவாங்க. அப்படி கிடையாது. அந்த சவுண்ட் எவ்வளவு நேரம் தான்? கண்மூடி திறக்கிற நேரத்துக்கு ஒரு சவுண்ட், அவ்வளவு ஒரு சவுண்ட் ஒண்ணு வரும், அதோட எல்லாம் போயிருவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறானா. அது எப்படி வருதுன்னா, ரெண்டு ஊதுதல் இருக்கு, நீங்க விளங்கிக்கணும். அதுக்காக வேண்டி 2 தடவை ஊதப்படும் என்பதற்கு சம்பந்தமான வசனங்களை எல்லாம் நீங்க பாருங்கள். 36வது யாசின் சூராவுல 48, 49, 50, 51 4 வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். யகூலுன மதா ஹாதல் வாது இன் குன்தும் சாதிகீன். இந்த வரப்போகுது சொல்றாரு, அது என்னைக்கு வரும்? அழிய போகுதுங்கிறாரு, அது என்னைக்கு வரும் என்று கேட்கிறார்கள். மா யன்துருன இல்லா ஸைஹத்தம் வாஹிதா. ஒரே ஒரு சப்தத்திற்கு தான் அவர்கள் காத்திருக்கிறார்கள். பெரிய வேலையெல்லாம் கிடையாது, ஒரு சத்தம் தான். அவர்களை அது பிடிக்கும், அந்த சத்தம் தாக்கும். அவர்கள் வழக்கு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அது திடீரென்று பிடிக்குமே ஒரு சத்தம் தான். அந்த தொடர்ச்சியெல்லாம் வருது. தௌசியத்தன் வசியத்து செய்யும் அவர்களுக்கு முடியாது. கொலாயிலாகலையும் வீட்டுக்கும் போக மாட்டார்கள். சூர் மறுபடி சூர்ல ஊதப்படும். கொய்தாகும் கபர்களில் இருந்து ரப்பை நோக்கி வேகமா ஓடுவார்கள். 2 தடவை சத்தம். முதல்ல ஒரு சத்தம் வரும், அழிஞ்சு போயிருவானுவ. ஒன்று சூர் மறுபடி சூர்ல ஊதப்படும். கொய்தாகும் கபரில் இருந்து 2யுமே யாசின் சூறால 2யும் சொல்றான். இப்படி ஒண்ணு ஊதி அழிக்குவேன், அப்புறம் இன்னொரு தடவை ஊதி பொழைக்க வைக்குவேன் அப்படிங்கிறது 36, 48, 49, 50, 51 இருக்கிறது. அதே மாதிரி 39வது ஜுமர் அத்தியாயத்தில் 68வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். சூரில் ஊதப்படும். சமாவாத்தி ஒமன் பில்லர், வானங்களிலும் பூமியிலும் இருக்கிற அனைத்தும் மூர்ச்சித்து விடுவார்கள். இல்லாமல் அல்லாஹ் நாடியவர்களை தவிர. சில பேர் மூர்ச்சித்து விட மாட்டாங்க, பின்னாடி சொல்லுவோம். வானங்களில் பூமியில் உள்ள அனைவரும் மூர்ச்சித்து விடுவார்கள். சும்மா நிபிகபி உஹ்ரா, அதே சூர்ல மீண்டும் ஊதப்படும். பைதாகும் கியாமுன் என்கிறோம். உடனே எந்திரிச்சு பார்த்துட்டு நிப்பாங்க, உடனே பார்த்து எந்திரிச்சு திருன்னு முழிப்பாங்க. அப்ப ஒரு சூர் ஊதப்படும், எல்லாம் மூர்ச்சையாகி போயிருவானுவ. மறுபடியும் சும்மா நிபிகபி உஹ்ரா, மற்ற இன்னொரு தடவை ஊதப்படும். பைதாகும் கியாமுன் என்கிறோம், உடனே பார்த்து முழித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி 39, 68வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 69வது சூறாவுல 13, 14, 15, 16, 17 ஆகிய வசனங்களில் வரிசையாக எல்லாம் சொல்கிறான். பைதா நிமிஷம் சூரியன் அபகத்தும் வாஹிதா, சூரியன் ஒரே ஒரு தடவை தான் ஊதப்படும். உஹமிலத்தில் ஆழ்ந்து ஒல் ஜிபாலு, இந்த மலைகளும் பூமியும் தூக்கப்பட்டு தக்கத்தம் வாஹிதா, தூள் தூளாக நொறுக்கப்படும். வகாத்தில் வாக்கியா, அன்றைக்குத்தான் அந்த நிகழ்ச்சி நடந்தேறும். அந்த பயங்கரமான நிகழ்ச்சி, அழியக்கூடிய அந்த நிகழ்ச்சி அன்றைக்குத்தான் நடந்தேறும். வன்சக்கத்தி சமா, வானம் பிளந்துவிடும். யோமயுதின் வாகியா, அன்றைய தினம் அது மிகவும் பலவீனமான நிலையில இருக்கும். ஒளி மலக்கோல அருஜாயிகா, அந்த வானவர்கள் எல்லாம்
அந்த வானத்தினுடைய ஓரங்களிலே வந்து நிற்பார்கள். யஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதின் ஸமானியா, அன்றைய தினம் உன்னுடைய இறைவனுடைய அரசை 8 வானவர்கள் தூக்கி நிற்பார்கள். வானத்தின் மீது தான் அரசு இருக்கிறது. வானத்தை அல்ல அழிக்கிறதுனால அரசை வானவர்கள் சுமந்து கொள்வார்கள் என்று சொல்லி 69வது சூறாவில் சொல்றான். இதுல வந்து முதல் சூறு ஊதி அழிக்கிறது. ஒரு ஊதுதான் ஊதப்படும்.